ஹலோ ஹால். இன்றைக்கி வந்துட்டு டீ கடை புதினா சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இந்த சட்னி செஞ்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி நிறையவே இருக்கும். இது செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 இன்ச்சு இஞ்சியும் 4 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுங்க. கூடவே எனக்கு வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை மட்டும் ஆட் போனால் போதும். அந்தளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி கொடுத்தாவே போதும். இப்போ கறிப்பிடி அளவுக்கு புதினாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் மட்டும் போனாவே போதும். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நாராளம் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான சட்னி ரெடி.